T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 10/12/2026 வரை ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்வார். பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் படி தான் காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சாங்கம் கூறியபடி தான் பலன்கள் நடந்து கொண்டு வருகிறது. அரசியல் மாற்றமும் இருக்கிறது. அதாவது கட்சி தலைவர்கள் தலைமறைவாவாங்க, விசாரணைக்கு செல்வாங்க. சினிமா பிரபலங்கள் பாலியல் கற்பழிப்பு வழக்குகளில் கைதாவார்கள். விலைவாசி ஏற்றம், சினிமா பிரபலங்கள் இறப்பு இதெல்லாம் வந்து கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் மீனம் ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மகரம் ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை காணலாம். மகரம் ராசி என்பதற்கு 7.5 நாட்டு சனி முடிந்து விட்டது. தைரியம் வீரிய ஸ்தானத்திலே 3வது வீட்டிலே கோச்சாரத்தில் சனி பகவான் செல்வது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு 3வது வீட்டில் சனி செல்வார். கோச்சாரத்தில் உபஜயஸ்தானங்களில் சனி செல்வது ஊர் உறவுகள் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு. உங்கள் ராசிநாதன் கர்மக்காரகன் சனி பகவான் வந்து 3வது வீட்டிலே உங்களுக்கு கர்மாவை வழங்கி கொண்டிருக்கிறார். ஊர் உறவுக்காரர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவமாக வாழலாம். மகரம் ராசி என்பதற்கு சனி வக்கர காலம் அந்த அளவுக்கு ஒரு நற்பலன்களை கொடுக்க போகிறது. சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வராத பணம் வரும். கடந்த 7.5 ஆண்டு காலம் 7.5 சனியில் வெளியில் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அல்லது நீங்கள் வந்து வேலைக்கு போய் சம்பள பணம் வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம்லாம் டான்னு உங்கள் கைக்கு இந்த காலகட்டத்தில் வந்துடும். 3வது வீட்டில் சனி வக்கரகதியில் வரும்போது மகரம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எந்த முயற்சியும் கொஞ்சம் வந்து 1 மாதம் 2 மாதம் கொஞ்சம் பொறுமை காத்து தான் வெற்றியை கொடுக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்குமே ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது. ஜாமீன் கையொப்பம் சார்ந்து தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். 3வது வீட்டில் சனி வக்கரகதியில் வரும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வேலைக்காக முயற்சி செய்யலாம். வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் வெற்றி பெறலாம். வெளிநாடு போய் வேலை பார்ப்பீங்க. செல்போன் மூலம், கம்ப்யூட்டர் மூலம், தொலை தொடர்புகள் மூலம், மீடியா மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு. மகரம் ராசிக்கு 3வது வீட்டிலே சனி வக்கரகதியில் வரும்போது தொலை தொடர்புகள் மூலம் அதிகமான பணம் சம்பாதிப்பீங்க. விவசாயத்தில் வந்து ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை விவசாயிகள் வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கலாம். பால் கறவை மாடு வைத்திருப்பவர்கள் பால் வந்து அதிகமாக கறந்து பால் மகசூல் அதிகமாகும். விவசாயத்தில் நல்ல வெள்ளாமை பண்ணி அதிகமாக தானியங்கள் அறுவடை பண்ணி அதிக விலைக்கு விற்பீங்க. 3வது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும்போது உங்களுக்கு வந்து எல்லா வழியிலுமே அதிகமான பணத்தை கொடுக்க போகிறார். புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா பாக்கியா வரப்பு, தரத்து பிரச்சனை, சொத்துக்கள் மூலம் அண்ணன் தம்பியிடம் தீராத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தீர்த்துக்கலாம். சொத்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். மகரம் ராசி என்பவர்களுக்கு 10/12/2026 வரை சனி வக்கர காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். 14 லட்சக்கணக்கில் வரும் அல்லது 1000 கணக்கில் லாபம் வந்தால் போதுன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் வந்து கோடி கணக்கில்
லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். மகரம் ராசி என்பதற்கு சனி பகவான் 3வது வீட்டிலே வக்கரகதியில் வரும்போது லட்சக்கணக்கில் எதிர்பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வரும். ஆயிரக்கணக்கில் எதிர்பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வரும். அந்த மாதிரியான ஒரு நேர அமைப்பு தான் தற்போது சனி வக்கரம். மகரம் ராசிக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு குரு பலன் சிறப்பாக இருக்கிறது. இப்போ திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். 3வது வீட்டிலே சனி வக்கரகதியில் வரும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம். புதிய தொழில் தொடங்கி மகரம் ராசி என்பர்கள் ஊர் உறவுகள் பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் மேலே உங்களை பார்த்து கண் திருஷ்டி படுற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டலாம். இதெல்லாம் விட்டுட்டு மகரம் ராசி என்பர்கள் குடும்ப நபர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு பணத்தை வீண் விரயம் செய்து கொண்டிருந்தீங்கன்னா ஊர் உறவுகள் உங்களை பார்த்து பொறாமலாம் பட மாட்டாங்க. ஆஹா, எப்படியே இனிமேட்டி வீடு நிலம் சொத்தெல்லாம் விற்றுட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு உங்களை பார்த்து ஊர் உறவுகள் ஒரு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல திசா புத்தி நடந்துச்சுன்னா 100% இல்லை 200% மகரம் ராசி என்பர்கள் டாப்பில் போயிடுவீங்க, நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. 3வது வீட்டில் சனி வக்கரகதியில் வரும்போது சினிமா துறையில் கலைத்துறையில் இருப்பவர்கள் நடிகர்கள் நடிகைகள் இந்த காலகட்டத்தில் ஜொலிப்பீங்க, மக்கள் மத்தியில் பிரபலமாவீங்க. சனி உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் 3வது வீட்டிலே சென்று கொண்டிருக்கிறார். சனி பகவான் 3வது வீட்டிலே வக்கரகதியில் வரும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி, பல்வலி, இருதயம், நுரையீரல் சார்ந்து நெஞ்சு வலி, அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி பெரிய அளவு நோய் நொடிலாம் சிலருக்கு வரலாம். இப்போ சனி வக்கரகதியில் வரும்போது மருந்து மாத்திரை சாப்பிட்ட அந்த நோய் நொடியை குணப்படுத்திக்கலாம். மகரம் ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பெரிய அளவு உங்களுக்கு பணம் விரயமாகாது. மருந்து மாத்திரை சாப்பிட்ட உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ பெரிய அளவு நோய் நொடி இருந்தாலும் இப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்ளலாம். சனி வக்கர காலம் பெரிய அளவு உங்களுக்கு நன்மை தான். உங்கள் ராசி அதிபதி 3வது வீட்டிலே வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு நல்ல தைரியம், தன்னம்பிக்கை கூடும். ஊர் உறவுகள் பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் இந்த காலத்தில் வாழ்ந்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசி அதிபதி கர்மாதிபதி சனி பகவான் 3வது வீட்டிலே செல்லும்போது உங்கள் கர்மா 3வது வீட்டிலே மிகச்சிறப்பாக இருக்கிறது. மகரம் ராசி என்பதற்கு இது ஒரு நல்ல நேரம் தான். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.